வெல்கம் டு ரித்திகாஸ் ஜஸ்ட் மை பே. நம்ம எல்லாருக்குமே ஒரு யூத்ஃபுல் லுக் வேணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். சேம் வித் மீ. ஆனா ஐ ஃபாலோ அ சீக்ரெட் which you all don't know. I want to reveal that today. It's green tea. Yes, நான் green tea குடிக்கவும் செய்வேன். ஆனா green tea மாஸ்கா யூஸ் பண்ணுவேன். Do you even know green tea வந்து நம்ம குடிக்கிறோம்? ஏன் குடிக்கிறோம்? ஏன்னா அதில் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குன்னு தான் நம்ம குடிக்கிறோம். அவ்வளோ நல்ல நரிஷ்மெண்ட் நம்ம பாடிக்கு தருதுன்னா இமேஜின் வாட் இட் கேன் டூ ஃபார் யுவர் ஸ்கின். when you have green tea, when you consume green tea, உள்ளேந்து it gives a lot of it beautifies your skin from inside. பட் மாஸ்கா யூஸ் பண்ணினா நம்மளோட acne ஃபைட் பண்ணுறது because it's anti-inflammatory. How many of you know it's antimicrobial and it's got lot of antioxidants? So அது வந்து excellent mask not only for your face but for your hair. நான் இன்னைக்கு வந்து அந்த green tea வச்சு எப்படி ஒரு ஸ்க்ரப் பண்ணலாம், எப்படி ஒரு மாஸ்க் பண்ணலாம், எப்படி அது டோனராக யூஸ் பண்ணலாம் மூணுமே உங்களுக்கு காமிக்க போகிறேன். அண்ட் how to use it as a night gel. Come, let's do it. நம்ம நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் போனோம்னா we get pure green tea. இப்போ அது கிடைக்கலன்னா நான் வாங்கிட்டு இருக்கேன் லிப்டனோட கிரீன் டீயோட பேக்ஸ் தான். இதோ பாருங்க, இந்த மாதிரி நமக்கு பேக் இருக்கும். இதுலேருந்து நான் வந்து இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த க்ரீன் டீ ஓகே. அதே மாதிரி நம்மளுக்கு எப்போ க்ரீன் டீ ப்ரிப்பேர் பண்ணாலும் இதை எடுத்து நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு அதோட தண்ணி தான் இந்த வாட்டர், இந்த க்ரீன் டீ வாட்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கே தெரியும் ஃபேஷியல் ஆர் எனிதிங் we need a toner. So first thing what I'm going to do is இந்த green tea ஓட இந்த extract இருக்கு இல்லையா, you don't know what an excellent toner it can be. நம்ம ரோஸ் வாட்டர் நான் டோனரா சொல்லி நான் உங்களுக்கு ரோஸ் வாட்டர் பண்ணியும் காமிச்சிருக்கேன், how to make rose water at home. But did you even know green tea can be an excellent toner? ஏன்னா எல்லா ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்கு. அண்ட் இதை யூஸ் பண்ணீங்கன்னா டோனரா யூ கேன் ரிமைன் யூத்ஃபுல் அண்ட் இட் ஃபைட்ஸ் acne. ஸோ acne வந்து அது ஸ்டார்ட் ஆகும்போது இதை நீங்கள் டோனரா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த acne அப்படியே வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து அமுங்கிடும். இட் won't even erupt. ஸோ இட்ஸ் எக்ஸலண்ட் ஆஸ் அ டோனர். ஸோ இது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்படியே எடுத்து நீங்கள் ரப் பண்ணிக்கிங்க. இல்லைனா நம்ம ஒரு ஸ்ப்ரேல போட்டு யூ கேன் ஸ்ப்ரே இட் ஆன் யுவர் ஃபேஸ் அண்ட் ரிமூவ் இட் வித் யுவர் காட்டன் ஸ்வாப்ஸ். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் ஆன் தி டோனர். இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட இந்த சாஷே இருக்கு இல்லையா, அந்த சாஷியை உடைச்சு தான் நான் இதில் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு அந்த க்ரீன் டீ தண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. I'll just show you how to do it. இப்போ நான் இதை இந்த லிப்டனோட இந்த சாஷியை எடுத்து இதில் உடைச்சி போட்டிருக்கேன். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு இந்த தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி கொஞ்சம், அதாவது இது வந்துட்டு கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, இந்த கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்டை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஃபேஷியல் மாதிரி இது உங்களுக்கு ரொம்ப கோர்ஸாக இருக்குது, ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது ரித்திகா, இது வந்து இட்ஸ் கோயிங் டு ஹர்ட் மை ஸ்கின் அப்படின்னு தோணுச்சுன்னா யூ கேன் பிளெண்ட் இட் ஒன்ஸ் மோர் இன் அ ஸ்மால் மிக்ஸி. இப்போ நான் உங்களுக்கு அந்த தண்ணி அண்ட் க்ரீன் டீ போட்டதை ஐம் கோயிங் டு யூஸ் இட். இப்போ இதை வந்து நம்ம நோஸ் ஏரியா, நம்ம இங்கே பிளாக் ஹெட்ஸ், இங்கெல்லாம் நமக்கு எங்கெல்லாம் பிளாக் ஹெட்ஸ் வருமோ அந்த இடத்துல மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா டீ ஜோன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அந்த டீ ஜோனுக்கு வந்து இங்கெல்லாம் நீங்கள் வந்து இதை போட்டிங்கன்னா உங்களோட ட்ரை ஸ்கின்னும் உங்களோட பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோரேட் ஆகும். ஆனால் யூ ஷுட் நாட் ரப் இட் லைக் திஸ். இப்படி ரப் பண்ணிட்டு ரித்திகா எனக்கு வந்து ரெட் ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. யூ ஆர் சப்போஸ் டு பி வெரி ஜென்டில். ஏன்னா திஸ் லிட்டில் கோர்ஸ் உங்களுக்கு இவ்வளோ கோர்ஸாக வேண்டாம்னா ட்ரையாக அதை எடுத்து நீங்கள் வந்து ஒரு தடவை பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆட் வாட்டர், யூ கேன் ஈவன் ஆட் மில்க். ஸோ ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்க உங்களுக்கு. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் சே மில்க் இஸ் அ குட் கிளென்சர். ஐ ஆல்வேஸ் டெல் தட் யூ. ஸோ யூ ஷுட் பி வெரி சாஃப்ட். நான் என்னோட கையில் ஹார்டாக பண்ணதே எனக்கு எரியுது. ஸோ பி வெரி சாஃப்ட் வித் யுவர் ஸ்கின். இது கோர்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் ஹார்டாக ரப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை ஏன் சொல்றேன்னா, எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு கிரீன் டீ ஃபேஸ் வாஷஸ் வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் த ஃபேஸ். ஸோ பி வெரி வெரி ஜென்டில். ஓகே, இந்த மாதிரி ஜென்டிலாக தான் பண்ணணும். ஜென்டிலாக பண்ணீங்கன்னா உங்களோட அந்த டீ ஜோனில் இருக்கிற உங்களுக்கு அந்த ஆயிலினஸ், அந்த டர்ட் எல்லாமே உங்களுக்கு வெளியில் வருது தெரியும். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து I'm going to prepare a mask. இதுக்கு வந்து அதே கிரீன் டீ யூஸ் பண்ணுறேன். அளவு நீங்கள் வந்து இட்ஸ் அப் டு யூ. ஓகே, and then I'm going to put honey. I've always told you
honey is a bleaching agent and it's high and very very rich in collagen. இது ரொம்ப நாளா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதில் ரெண்டுமா மிக்ஸ் பண்ணுங்க. தயிர், தயிர் வந்துட்டு இஸ் எக்ஸலண்ட் ஃபார் யுவர் ஃபேஸ். இட்ஸ் அ ஆன்டி டேன். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க வந்துட்டு சன்ல போயிட்டு வந்துட்டு நம்ம கையில எதுவுமே இல்லை, ஆனா நீங்க ஒரு தயிர் போட்டு மூஞ்சில தயிரை போட்ட அப்புறமா நீங்க கழுவினீங்கனாலே உங்களுக்கு இம்மீடியட்லி டேன் போடுறது தெரியும். திஸ் இஸ் ஆல் ஐ வாண்ட் ஃபார் யுவர் மாஸ்க். இந்த மாஸ்கை வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் யூ புட் கர்ட் இன் இட். ஸோ ஸ்டோர் பண்ண வேண்டாம். எனக்கு இட்ஸ் வெரி ஈஸி எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, கிரீன் டீ எடுக்கணும், ஹனி எடுக்கணும் அண்ட் தயிர் போடணும். ஸோ இதை நீங்கள் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு இதை நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி இது பண்ணுங்க. இதை மாஸ்க்கை போட்டிங்கன்னா யூ won't believe in a week or 10 days you will see significant difference. ரொம்ப நல்லா இருக்கும். முகம் வந்து உங்களுக்கு ஒரு பொலிவு தெரியும். அண்ட் யூனோ கொஞ்ச நாள் போட்டுட்டே இருந்தீங்கன்னா தேவையில்லாத ரிங்கிள்ஸ்லாம் உங்களுக்கு வேட் ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாஸ்க் பாருங்க, நான் உங்களுக்கு என் கையில் போட்டு காமிக்கிறேன். புல் நான் ஹேண்ட் லைக் திஸ். இது வந்து உங்களுக்கு இட் won't be greasy. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது இப்படி தான் அப்ளை பண்ணணும் நீங்கள். ஓகே, பிகாஸ் இது வந்து உங்களுக்கு அந்த கிரீஸி ஃபீலிங் வராது. அண்ட் அதே மாதிரி ஓவராக ரப் பண்ணாதீங்க. பிகாஸ் திஸ் கிரீன் டீ இஸ் a little coarse. ஸோ நீங்கள் வந்து கிரீன் டீ கோர்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இப்படி தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு யூ ஷுட் லீவ் இட் ஃபார் இட் டு ட்ரை ஃபார் 20 minutes and then wash it off. This is excellent for your skin and will keep you youthful. இப்போ இந்த க்ரீன் டீ இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் டீயை நான் வந்து கொஞ்சம் நல்லா பொடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ பொடிச்சிட்டு என்ன பண்ணுறேன்னா ஐ எம் கோயிங் டு ஆட் இட் வித் அலோவேரா ஜெல். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஜெல் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கடையில் வாங்குற ஜெல் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. டசன்ட் மேட்டர் வாட் பிராண்ட். வீட்டில் எப்படி அலோவேரா ஜெல் பண்ணணும்னு உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். யூ கேன் செக் தட் அவுட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து இதையும் அலோவேரா ஜெல்லையும் ஆட் பண்ணி ஐ எம் கோயிங் டு மேக் இட் இன்டு அ கிரீன் டீ ஜெல். என்னைக்கு உங்களுக்கு மாஸ்க் போட வேணாம், பட் யூ வாண்ட் த குட்னஸ் ஆஃப் த கிரீன் டீ ஆன் யுவர் ஃபேஸ், யூ கேன் ஜஸ்ட் அப்ளை திஸ் ஜெல். பாருங்க நான் எப்படி பண்றேன்னு. ஸோ இதுதான் ஜெல் ஃபார்ம். ஐம் டேக்கிங் இட் இன் மை ஹேண்ட். பாருங்க இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் கோர்ஸாக இருந்தது இல்லையா, திஸ் இஸ் வெரி ஸ்மூத். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் வெரி வெரி ஸ்மூத். ஏன்னா நம்ம அலோவேரா ஜெல் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் நான் வந்து கடையில் வாங்கின ஒரு பிராண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஐம் நாட் கோயிங் டு ஷோ த பிராண்ட் பிகாஸ் நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் வாங்குங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணலாம். யூ நோ வாட், திஸ் பர்டிகுலர் ஜெல் கேன் பி புட் ஆன் யுவர் ஃபேஸ் ஓவர் நைட். ஓவர் நைட் போட்டுட்டு காலையில் வந்து முகத்தை அழுவினா அவ்வளோ நல்லா இருக்கும். அதான் நான் சொல்றேன், வீக்லி ஏதாவது ஒரு விதமான கிரீன் டீ உங்க முகத்துல போட்டுக்கிற மாதிரி பாருங்க. எவ்வளவு தூரத்துக்கு கிரீன் டீ உடம்புக்கு நல்லதோ அதே மாதிரி ஃபேஸ்க்கு இட்ஸ் வெரி வெரி குட். ஸோ see whether you can exfoliate once or you can do a toner can be every day. அதே மாதிரி இந்த ஜெல் can be done every day. மாஸ்க் பண்ண போர் அடிச்சுன்னா இந்த மாதிரி ஜெல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜெல் நிச்சயமா நீங்க ஃப்ரிட்ஜில் 10 to 15 days ஆராம்சே வச்சுக்கலாம். நீங்க உள்ள ஃப்ரிட்ஜில் 15 days வச்சிங்கன்னா this gel you can just put it in the night and sleep and wash your face. You will really know the difference. இப்போ நான் உங்களுக்கு green tea எப்படி ஒரு டோனரா, எப்படி ஒரு மாஸ்கா, எப்படி ஒரு ஜெல்லா, எப்படி ஒரு ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். பட் டோன்ட் ஃபர்கெட், இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஃபார் யுவர் ஃபேஸ். அண்ட் எந்த ஸ்டெப் உங்களுக்கு வேணுமோ, அதாவது சிலப்போ எக்ஸ்ப்ளோரியேட் பண்ணணும்னு தோணாது, உங்களுக்கு ஸ்க்ரப் வேண்டாம், அன்னைக்கு லீவ் அலோன் தி ஸ்க்ரப். உங்களுக்கு மாஸ்க் போட வேணாம்னா ஜஸ்ட் யூஸ் த டோனர். பட் see to it that every third day ஏதாவது ஒரு ஃபார்ம்ல உங்களுக்கு வந்து அது உங்க ஃபேஸ்ல போற மாதிரி பாத்துக்கோங்க. எதை டோனரா யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல ஸ்க்ரப்பா வேணும்னா அன்னைக்கு ஸ்க்ரப் மட்டும் பண்ணுங்க, இல்ல யூ வாண்ட் இட் as a mask, use it as a mask. And one more thing I wanted to tell you, green tea is excellent for your hair. How many people know it தெரியாது, because of the anti-inflammatory குணங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால இட்ஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹேர் ஆல்சோ. தட் let me tell you how to use it as a mask separately. But now I'm telling you,
green tea is excellent for your skin. உங்களோட comments makes a lot of difference for me because நீங்க என்ன கேக்குறீங்களோ அந்த வீடியோவை என்னால போட முடியும். Second thing, I would like to know how you're using it. இப்போ 4 விதமா உங்களுக்கு காமிச்சிருக்கேன், டோனர், ஸ்க்ரப்னு. ஸோ நீங்க வந்து எதை யூஸ் பண்ணி எது உங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படிலாம் தெரிஞ்சதுன்னா it really motivates me and I feel one-to-one with you. So you give me your feedback. It makes a lot of difference for me to upload better videos. So உங்களோட feedback and உங்க comments are very important for me, as important as what you are for me. Ritika's Just My Way.